ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஸ்தான பலமா என்று சொன்னால் ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு. அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். இன்னும் அதை விட என்னங்க வேணும்? தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், நல்ல வருமானம், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சந்தோஷம் இருக்கிறது. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். தொழிலில் கடனை வாங்கி போடுங்க, தொழில் விருத்தியாங்க. இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு சொல்கிற மாதிரி இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிங்கனாலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஏன்னா குரு 6 இருக்கிற வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதால தொழில் நல்ல சிறப்பாக ரெட்டிப்பு வருமானம் சொல்லும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கிட்டலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கையாண்டிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக சந்தோஷமாக அன்னோன்னியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வேலை பார்க்குற இடத்துல சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்களா இன்க்ரிமெண்ட்டு, இப்படி அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். சில பேர் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். நிர்வாகம் கூடுதல் பொறுப்பு வழங்கும். அப்படி தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்பட்டால் அப்போ பண வரவு, பொருள் வரவு என்பது கண்டிப்பாக இருக்க போகிறது. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம். அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த 3ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எடுத்த காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. எல்லோரால் பாராட்டப்படுவீர்கள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம். 4ஆம் இடத்தில் மாத்ருஸ்தானத்தில் ராகு இருந்தால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி சொத்து வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பாருங்கள், ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 4ல் ராகு இருக்கிறதால கண்டிப்பாக சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம்.
அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போகிறதுக்கு யாராவது தயாராக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், எதிர்ப்புகள், சண்டை சச்சரவு வரலாம். இல்லை குழந்தைகளுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். இந்த 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. இருந்தாலும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தை சனி பார்த்தால் சந்தோஷம் இருக்காது. இருந்த போதிலும் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப நிறைவாக இருப்பதால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்றே சொல்லலாம். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த மற்றபடி பார்த்திங்கனாக்கா வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் டெஃபினட்டாக அற்புதமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு செல்வது உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் சந்தோஷம், கௌரவம் ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது. மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்க்குறாரு. அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் வரும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இளவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு. தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அனுசரித்து போங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தருணம். சூரியன் புதன் இறுதியில் புதன் சூரியனோடு இணைவதால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளில் ஏற்படக்கூடிய தருணம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 30-31 3 நாளும் சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.